வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமை Thursday ரைட் பண்ண போகிறீங்க. எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட ஒரிஜினல் கவர்மெண்ட் ஆன்சர் கீயை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் கீயை தான் வச்சு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த ஆன்சர் கீயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் மார்க்கிங் ஸ்கீம் எப்படிலாம் ரைட் பண்ணால் எப்படிலாம் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ப்ளஸ் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் நோட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுத்துக்குமையான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தொட்டு பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்தே நிறைய 1 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் எல்லா 1 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா வித் ஆப்ஷன் அண்ட் கரெக்ட் ஆன்சர் கொஷின் நம்பரோட ரைட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. 1 மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைட் பண்ணுங்கள். 15 1 மார்க்ஸில் ஒரு 13 கிட்ட நம்ம புக் பேக்கிலேருந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 16th கொஷின் பார்த்தீங்கன்னா பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. இந்த டெஃபினேஷன் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு ப்ளஸ் எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கொஷினுக்குலாம் எக்ஸாம்பிள் இருக்கோ எக்ஸாம்பிள் எழுதுங்க. சின்டாக்ஸ் எந்தெந்த கொஷினுக்குலாம் இருக்கோ சின்டாக்ஸ் எழுதுங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எந்தெந்த கொஷினுக்குலாம் இருக்கோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதுங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா எழுதுங்க. 5 மார்க்கில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தெரிஞ்சிருந்தால் அது எழுதுங்க. 2 மார்க்லாம் வேணாம். ஆனால் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸாக இருந்தால் 2 மார்க்லாம் எழுத பாருங்கள். அப்புறம் 17th கொஷின் பார்த்தீங்கன்னா ஆக்டல்லேருந்து பைனரி கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. 18th கொஷின் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்காக இருந்தால் அந்த கரெக்டான கான்செப்டாக இருக்க வேர்ட்ஸ் பார்ப்பாங்கப்பா. கரெக்டான வேர்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. மேக்ஸிமம் இந்த ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருந்து தான் ரெடி பண்ணுவாங்க. உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களோட ஆன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிலேருந்தே படிக்க பாருங்கள். ஏன்னா புக்கில் இருக்க ஆன்சர் தான் இந்த ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கரெக்டான கண்டென்ட் இருந்தால் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. 20 கொஷின் பார்த்துக்கோங்க. 22 அது பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான் எழுத 2 பாயிண்ட் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ கூகுள், பிங், யாகு இதில் எனி 2 எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் அல்காரிதம்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. 24 பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி. கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் ஒன்று ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்பாங்க. அப்படி இல்லைனா அவுட்புட் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் கேட்பாங்க. அப்படி இல்லைனா கொஷினாக கொடுத்துட்டு உங்களை ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலும் நீங்களே அவுட்புட் எழுதிருங்க. நீங்கள் கம்பல்சரியில் ப்ரோக்ராம் அவங்க கேட்டுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு நீங்களே எழுதிருங்க. அவுட்புட்டு வெறும் அவுட்புட் மட்டும் கேட்டாங்கன்னா அவுட்புட் எழுதினா போதும். அவுட்புட்டு கொடுத்துட்டு ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்கன்னா ப்ரோக்ராம் மட்டும் எழுதினா போதும். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் கொஷின்ஸ். மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லா கொஷின்ஸுமே 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்தே படிச்சிருங்க. புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புக்கிலே பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதனால் புக்கு இன்சைட்லேருந்து அதிகமாக வராது. புக் பேக்கில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து எல்லாமே வரும். அப்புறம் 26 கொஷின் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த தேரி எழுதலாம். அப்படி இல்லைனா அந்த சின்டாக்ஸ் எழுதினா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 or 3 மார்க்குமே இங்கே கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க் கூட கொடுக்க சொல்லிடுறாங்க. அதனால் கம்ப்யூட்டரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. தேரியோட அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ அதிகம். அதனால் எந்த கொஷினுக்கு 5 மார்க்லாம் எந்தெந்த கொஷினுக்கு உங்கள் நீங்கள் கைடை பார்த்து படிக்கிறீங்க, கைடில் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுக்கலனால புக்கில் கன்ஃபார்ம் ஒவ்வொரு கொஷினுக்குமே இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் 28 29 இஸ் அப்பர் 2 அப்பர் அதற்கெல்லாம் பார்த்துக்கோங்க. எனி 1 எக்ஸாம்பிள் கன்ஃபார்ம் எழுதிருக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படி ரைட் பண்ணியிருந்தால் 1 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் சிடி, டிவிடி இது பார்த்துக்கோங்க. 31 பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் கொஷினாக இருந்தால் அவங்க எனி ரெலவெண்ட் 3 பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட்ஸாக இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. இதில் இருக்க பாயிண்ட்டே கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் உங்கள் புக்கில் இருக்க பாயிண்ட்லாம் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்புறம் 32 பொறுத்த வரைக்கும் அரேனா என்ன, அதுக்கு 2 மார்க்கு. அதோட டைப்ஸ் எழுதுனா 1 மார்க்கு. 33 பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கம்பல்சரி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒயில் லூப், ஃபார் லூப், டூ ஒயில் லூப்பை வச்சு எழுத சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்தமாரி ப்ரோக்ராம் தான் அதிகமாக கேட்பாங்க. அது சின்டாக்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி எழுதணும் அப்படின்னாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மார்க் எடுத்துடலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் வித் ஏ டயக்ராம் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் வித் ஏ டயக்ராம் இது எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. அந்த காம்போனன்ட்ஸை பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட், மெமரி யூனிட் இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 3 மார்க்கு. அப்போ அந்த டயக்ராமுக்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க் தராங்க. அப்போ எந்தெந்த கொஷினுக்கெலாம் டயக்ராம் வருதோ நீட்டாக அந்த டயக்ராமை வரைங்க. அதற்கு பி பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆப்ரேட்டர் சிஸ்டம்னா என்னது, அதோட அட்வான்டேஜஸ் அந்த தேரி அந்த 2 மார்க்கு கொஷினுக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ்க்கு 3 மார்க் கொடுத்துட்டாங்க. 35th கொஷின் பார்த்துக்கோங்க. அதற்கு பி பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் ஆன்சர்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓவர்லோடிங் ஃபங்க்ஷனை பற்றி கேட்டுருக்காங்க. அதற்கு எப்படி ஆன்சர், எந்தெந்த கொஷினுக்குலாம் ரூல்ஸ், அட்வான்டேஜஸ் எது கேட்டாலும் நீங்கள் அதெல்லாம் எழுதியிருக்கணும். 36 பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ரோம், ப்ரோம், ஈப்ரோம், இஇப்ரோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருந்தால் உங்களுக்கு மார்க் கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. அப்போ டைப்ஸ் ஆஃப் ரோம்னா ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரோம்னு போட்டு அதை 4த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ரோமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறம் இஃப்எல்ஸுக்கும் சுவிட்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ 5 மார்க்னா மேக்ஸிமம் 5 பாயிண்ட் எழுதுனா போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் 6 or 7 பாயிண்ட் கூட எழுதுங்க. 37 கொஷின் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவுட்புட் டிவைஸ் மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், மல்டி மீடியா ப்ரொஜெக்டர், பிளாட்டர். அப்போ நீங்கள் இதை மட்டும் எழுதுனா போதாது, ஒவ்வொரு கொஷினுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். மானிட்டர்னா என்னது, பிரிண்டர்னா என்னது, அதற்கு எது யூஸ் ஆகுது, ஸ்பீக்கர்னா என்னது, அது ஸ்பீக்கர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு எழுதுனாலே போதும். அப்புறம் அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இதை நீங்கள் எழுதுனா 2 மார்க்கு. எதனா ஒரு 2 எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் எதனா 2 எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வித் எக்ஸாம்பிள் கோடோட. இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா கொஷினுக்கு எக்ஸாம்பிள் கோடோடு ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரர் கரெக்டட் இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. எனி 10 எரர்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இதான் உங்களோட ஆன்சர் கீ. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்.